ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஆப்பம் செய்வோமா. அதுக்கு சம்பா கோதுமை ஒரு கப்பும், சாப்பாடு வடிக்கக்கூடாத அரிசி புழுங்கல் அரிசி அது ஒரு கப்பு எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்தோன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம், 5 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து 8 மணி நேரம் ஊறணும். முன்னாடி கழுவிக்கலாம். இப்போ கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ நல்லாவும் வந்து ஊறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம வந்து மிக்சிலையோ இல்லைனா வந்து கிரைண்டரில் அரைச்சிக்க வேண்டியதாக. அரைச்சிட்டு உப்பு போட்டு நல்லா புளிக்க வச்சிடலாம். நைட்டு புளிக்க வச்ச காலைல நம்ம வந்து ஆப்பம் ஊற்றுறதுக்கு ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். சோடா மாவுலாம் எதுவுமே போட தேவையில்ல, அவ்வளோ சாஃப்டாக வரும். ஆப்பசட்டியில் ஊற்றி நம்ம நல்லா வந்து சுற்றி விட்டு மூடி போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ நல்லாவே வந்து ஆப்பம் வெந்திருக்கும். இந்த கோல்டன் ப்ரௌனாகவும் நல்லா கிடைக்கும். சோடா மாவு யூஸ் பண்ணவே தேவையில்ல, அவ்வளோ சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்த ஆப்பமும் நான் ஊற்றிட்டேன். இந்த மாதிரி வந்து ஆப்பம் செஞ்சு சாப்பிடுங்க. சுகர் பேஷண்ட்டுக்குலாம் அவ்வளோ நல்லது. இப்படியே பால் ஊற்றி சாப்பிட்றத விட கொஞ்சம் போல் நாட்டு சக்கரை வாழைப்பழம்லாம் போட்டு பால் ஊற்றி அதுக்கப்புறம் நான் வாழைப்பழத்தோடு எடுத்து சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். காலைல குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பாய்.